கங்குவால நான் நடிச்சிருக்கேன். கங்குவால பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய கடத்திட்டு போறதே நான் தான். வந்து அந்த குழந்தைய வலைய போட்டு தூக்கிட்டு போறது. ஆனா தெரியுமா தெரியாது. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிக் பாஸ் வந்து சீசன் 8 அப்போ நான் போய் கேட்டேன். விஜய் டிவில போய் கேட்டேன். கேட்கும்போது கோகுல் இது உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கலக்க போதியா இல்லை, நீ எங்க பேசவே மாட்டேன்ற, உன்னை எப்படி நான் சேர்த்துக்குதுன்னு சொல்லிட்டு கலக்க போதியா 2ல என்னை சேர்த்துக்கவே இல்லை. இப்போ டேரக்டர் சுபாஷ் கூட இருக்கார் இல்லையா, அவரை சொன்னேன் நெக்ஸ்ட் படத்துலையாவது ஏதாவது நல்லா நான் கண்டிப்பாக பண்ணிடலான்னு அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோதான், அது வர வரைக்கும் நம்ம பண்ணுற வரைக்கும் ஸ்க்ரீனில் வர வரைக்கும் எதுவுமே உறுதி கிடையாது. அந்த படத்தில் வந்து ஒரு 3 ஸ்டண்ட்டு நான் பண்ணி கொடுத்தேன். அம்மா வந்து படம் பார்த்துட்டு அவங்க ஃபீல் பண்ணாங்க, இது என்னடா இது, ஏன் உன்னை முகம் இது பண்ணல, அந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி நடித்தேன் அப்படின்னு சொல்லி டேரக்டர்கிட்டே ஃபோன் பண்ணி போய் ஏன் என் பிள்ளைய எப்படி யூஸ் பண்ணீங்க அப்படியா. கோகுல்நாத் அவர்களே வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆஃப் கேம்ல சொன்னதுதான் எஸ். அந்த மலையாள மயிலாடல இருந்து ஒரு ஃபாலோ பண்ண இருந்து. ஓகே. ஸோ அது வயசு அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஓகே. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ், ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் அந்த டைமில் கொடுத்தீங்க. தேங்க்ஸ். வீக்கெண்ட் ஆனால் பயங்கரமான ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுத்தீங்க. நன்றி. ஓகே, இப்போ ஜென்ரல் ஒரு கமெண்ட் இருக்கு. நீங்கள் வீடியோ எடுத்து பார்த்தீங்கனாலே இது நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ நீங்கள் நவீன் ப்ரோ, சதீஷ் ப்ரோ அப்படி நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, இவங்களும் இந்த புகழ் அந்த அந்த ஒரு கேட்டகரியில் வந்திருக்க வேண்டிய ஆட்களே, ஏன் அது இருந்துகிட்டு தான் இருக்காங்க. தேர் ஆல்சோ ஃபினான்ஷியலி ஸ்டேபிள், எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனாலும் என்னப்பா இதுவா, அது இந்த தொடர்ந்து உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். எல்லா வீடியோஸ்லயும் கீழே இருக்கும், ஏதாவது ஒன்று போட்டிருப்போம், அண்டர் ரேட்டட் ஆர்டிஸ்ட், தமிழ் சினிமா தவற விட்ட ஆர்டிஸ்ட், எல்லாத்துலயுமே இருக்கும். ஆனா நான் என்னன்னா என் சைட்ல ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். இன்ஃபேக்ட் இப்போ இந்த பிளாஸ்ட் படம் இருக்குல்ல, அவங்க வந்து டேரக்டர் கேட்கும்போது நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், ஆனா எனக்கு வந்து ஒரு நல்ல ரோலா கொடுங்க அப்படிதான் கேட்பேன். நல்ல ரோலா கொடுங்க. ஓகே. தரேன்னு வாங்க எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு. ஆனால் அவங்க கொடுத்தாங்க 2 கேரக்டர் அதில் கொடுத்தாங்க. எனக்கு ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக படிச்சுட்டேன். எனக்கு அந்த ஸ்கிரிப்டில் வந்து அந்த 2 கேரக்டர்ஸ் வந்து வீக் கேரக்டர்ஸ், அது ஒன்றும் தெரியாது, நடித்தாலும் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. இப்போ விக்ரம் படத்தில் நடித்தேன், இந்த தெரிஞ்சுதா தெரியலையா, அதே மாதிரி தான் அதுவும். ஸோ நம்மளுக்கு தெரியும், படிக்கும் போதே தெரிஞ்சிடும் இந்த கேரக்டர் வந்து ஓகேவா எஸ்டாப்ளிஷ் ஆகும், அந்த தெரியும், வெளியில் தெரியும், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் எதாவது வெளியே தெரியும் அப்படின்னு. அது தெரியாது, அவங்க 2 கேரக்டர் கொடுத்தாங்க. அது ஏன் யோசிச்சிருக்கீங்க? அவங்களுடைய இதில் வந்து நான் அந்த லெவல் வரைக்கும் தான் தெரிகிறேன், அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு பொட்டன்ஷியல் பயங்கரமா இருக்கு, எங்களுக்கே தெரியுது. அது எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா அங்க கொடுக்கும்போது இது நான் கங்குவா படத்துலயும் பாத்தீங்கன்னா கோகுல் உங்களுக்கு பயங்கரமான ஒரு ரோல் தானு சொல்லுவாங்க. கங்குவால நடிச்சிருக்கேன், தெரியுமா? தெரியாது. ஆமா, கங்குவால நான் நடிச்சிருக்கேன். கங்குவால பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய கடத்திட்டு போறதே நான் தான். வந்து அந்த குழந்தைய வலைய போட்டு தூக்கிட்டு போறது, ஆனால் தெரியுமா தெரியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதனால இப்போலாம் வந்துட்டு கரெக்டாக கேட்டுட்டு ஸ்கிரிப்டை கேட்குறேன், எனக்கு என்ன ரோல் இருக்கு, என்ன மாதிரி பண்ண முகம் பதியுதா. முகம் பதியுதா, எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஓகே. நடிக்கிறதை தவிர்த்து இப்போ என் முகம் வெளியே தெரியுதான்ற அளவுக்கு மாறி போயிடுச்சு எனக்கு. ஐ திங்க் இப்போ ஆளாக இப்போ வந்துருந்தா. ஆமாம், இப்போயும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய பட்ஜெட் படம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அதில் எனக்கு ஃபேஸ் வராது, மோஷன் கேப்சர் ஆர்டிஸ்டாக பண்ணிட்டு இருக்கேன். ஹாலிவுட் ஆர்டிஸ்டுங்களோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒருத்தன் தான் தமிழ் இந்தியன்லேருந்து, நான் ஒருத்தன் மட்டும்தான் மோஷன் கேப்சருக்கு. ஸோ என்னென்னா என்கிட்ட இருக்க அந்த ஸ்டஃப்பை மட்டும் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. நான் கேட்பேன் அந்த டேரக்டர்கிட்ட, கேட்பேன் எங்கள் முகம் தெரிகிற மாதிரி ஏதாவது பண்ணால் கண்டிப்பாக பண்ணிடலாங்க அப்படின்வாங்க. ஆனால் அவங்களுக்கு 1000 டென்ஷன் இருக்கும், அது வராது. அது என்னன்னு தெரியல நம்மளுக்கு. நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், எல்லா பக்கமும் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒரு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, படம் வாய்ப்பை விட என் ஃபேஸ் தெரியுதா எனக்கு, அந்த மாதிரி இது அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா இப்போ உங்களுக்கும் எனக்கும் இந்த இண்டஸ்ட்ரி மூலியமா தான் இப்போ நாங்கள் பேசி இந்த இன்டர்வியூ வந்திருக்கோம். நான் டிவில இருந்து ஃபாலோ பண்ணுறேன். இப்போ எனக்கே அந்த இது இருந்துகிட்டே இருக்கும், என்னப்பா அந்த மனுஷன் வரலாம் இப்போ மேலே அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சர்ன் இருக்கும்ல. அதனால ஒரு சில இடத்துல வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, அதெல்லாம் அங்கெல்லாம் போயிருக்கேன் நான். அது என் ரூபா கூறாக இருக்கும், அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் நான். அது பார்த்தாலே தெரிஞ்சிடும், அது ரிலீஸும் ஆகாது, அது வந்து ஒன்றுமே தெரியாது அது. ஸோ நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ட்ரை பண்ணுற இடத்துல அவங்க வந்து அது ஒரு லேயர்ஸ் வச்சுருப்பாங்க, ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் கிட்ட போயிடுது. அதாவது இந்த தேர்ட் லேயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வருவாங்க தெரியுமா, வாய்ப்பு தெரியும், அந்த மாதிரி போகிற அந்த ரோலை வந்து கொடுப்பாங்க, போனால் போட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அது அந்த மாதிரி தான் நிறைய விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டேன் நான். ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் வந்து பார்த்துட்டு கிளியராக கேட்டுட்டு என்ன ரோலு என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு தான் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், அதை நான் ஸ்கிரிப்ட் கூட கேட்குறேன். இப்போ நான் படிச்சுட்டு நான் சொல்கிறேங்க,
ஓகேனா பண்ணிக்கலாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நீங்க அந்த ம். அந்த கான்டாக்டையும் இதுக்காக யூஸ் பண்ண மாட்டீங்க, இது அந்த சான்ஸ் கேட்கறதே யூஸ் பண்ண மாட்டீங்க, ஆஹா அப்படி யூஸ் பண்றது அந்த மாதிரி நார்மலா இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் அந்த மாதிரி. ஆமா ஆமா. நைஸ். இப்போ டைரக்டர் சுபாஷ் கூட இருக்கார் இல்லையா, அவரை சொன்னேன் நெக்ஸ்ட் படத்துலயாவது ஏதாவது நல்லா நான் கண்டிப்பா பண்ணிடலாண்ணே அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோதான், அது வர வரைக்கும் நம்ம பண்ற வரைக்கும் ஸ்க்ரீன்ல வர வரைக்கும் எதுவுமே உறுதி கிடையாது. அதனால அது தெரிஞ்சிருச்சு இந்த இல்ல இதுல. படம் நடிச்சிட்டாலுமே பயம் ஆமா. இருக்கும், எடிட்ல போயிருமோ அது அப்படின்னு ஒரு ஆமா பயம் நிறைய வரும். இருக்கு அது மாதிரி. இல்ல நான் பண்ணி சைமல்டேனியஸா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். okay, நான் என்னுடைய ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு அதுவும் சைமல்டேனியஸா ஆமா இருக்கும். போயிட்டு ஆனா இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ், கோகுல்நாத் யூனிக் டேலண்ட் அகாடமி அப்படிங்கிறது. So, இந்த ஐடியா எப்படி இப்போ எனக்கு வந்தோட அது ஒரு பயங்கர யூனிக்கா இருக்கு பேரு மாதிரி, அது எப்படி அந்த ஐடியா? எந்த ஐடியா கேக்குறீங்க? இங்க பண்ற பர்ஃபார்மன்ஸஸ் பத்தி கேக்குறீங்களா இல்ல? இந்த ஹோல் ஐடியாவே கேட்குறேன், இப்படி ஒன்று கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது. இல்லை எனக்கு மானமேல பண்ணிட்டு இருக்கும் போதே வந்துட்டு ஒரு தனியாக டான்ஸ் கிளாஸ் வைக்கலாம் அப்படின்றது ஒரு ஐடியா இருந்துச்சு. டான்ஸ் கிளாஸ். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டான்ஸ் கிளாஸஸ் இருக்குது, எக்கச்சக்க டான்ஸ் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து தனிப்பட்ட விஷயம் எனக்கு என்னுடைய ஸ்பெஷல் இது பார்த்தீங்கன்னா இந்த மைமிங், ஜக்லிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவேன். சர்க்கஸ் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை டெவலப் பண்ணலாம், இங்கே அந்த இது கிடையாது. ஸோ அதை இங்கே டெவலப் பண்ணலாம், அது கொண்டு வரலாம், இங்கே இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வச்சு ஆரம்பிச்சது தான் இந்த விஷயம். ஓகே, டான்ஸ்ல வந்தது, பட் இப்படி ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஆமாம், இங்கே டான்ஸ் கிளாஸும் வச்சுருக்கோம். ஓகே, ஆனால் மெயின் வந்து இந்த சர்க்கஸ் ஆர்ட்ஸில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அந்த விஷயங்கள். ஓகே. ஏன்னா நாங்கள் பார்த்த கோகுல்நாத் வந்து பயங்கரமான டான்ஸ், டைட்டில் வின்னர் மாநாட மேடா அப்படிங்கிறது. ஓகே, இப்போ யூஸ்வலாக இப்போ கேஷுவலாக இப்போ வந்து ரெக்கமெண்டேஷனில் ஏதோ ஒன்று இந்த மாநாட மேடா வருது, கிளிப்பிங் வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன நாஸ்டாலஜி வரும் உங்களுக்கு? ஏன்னா எங்களுக்கே உட்காந்து வீக்கெண்டில் பார்த்தது சஞ்சீவ் அண்ட் கிக்கி அக்கா வந்து பண்ணது, நீங்கள் பண்ண போம்ஸ் அதெல்லாம் வரும். நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகும்? அதோட நிறைய மெமரிஸ் இருக்கும் நாஸ்டாலஜியாக. எனக்கு வந்து என்ன ஆகும்னா அது பார்க்கும்போது ரெஜுவினேட், அதாவது எப்படி சொல்கிறது, ஓகே நம்மளுக்குள்ளே இவ்வளோ டேலண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப மெமரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் எனக்கு. என்னங்க இல்லை சீரியஸாகவே ஓகே, சம்டைம்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருப்போம், நிறைய விஷயங்கள் யோசிச்சு அப்புறம் யோசிச்சு பார்ப்பேன், நம்ம இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம், நம்ம எதுக்கு அவ்வளோ பண்ணோம், நிறைய நம்மளுக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை நான் போட்டு போய் வீடியோஸ்லாம் வச்சுருக்கேன், என்னோட வீடியோஸ் எல்லாம். ஓகே, நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது சில டைம்ஸ் அதெல்லாம் பார்ப்பேன், ஓகே நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், உனக்குள்ளே இந்த டேலண்ட் இருக்குது, நீ டவுன்லாம் ஆகலை அப்படின்னு என்ன நானே வந்து பூஸ்ட் பண்ணிப்பேன். ஓகே. இப்போ நிறைய ஆக்டர்ஸ்க்கு ட்ரைன் பண்ணியிருக்கீங்க, ஆமாம், ஜிவி சார், ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம், ஆமாம், சூர்யா ராஜேஷ், இது மாதிரி நிறைய பேருக்கு ட்ரைன். அவங்க எப்படி அவங்க இந்த இதுக்குள்ளே வந்தது எப்படி? இல்லை பர்சனலாக அவங்க கற்றுக்கணும்னு வரும்? இல்லை பர்சனலாக அவங்க மூவியில் வந்து ஏதாவது ஒரு மேனரிசம்காக இதெல்லாம் யூஸ் ஆகும். ஜக்லிங்லாம் பண்ணும்போது ஒரு மல்டிபிள் ஆக்டிவிட்டி மாதிரி தானே. ஸோ இப்போது போலீஸ் மாதிரி பண்ணுறோன்னா அந்த ஸ்டிக்கு வச்சு என்ன பண்ணலாம், கன்னு வச்சு எப்படி பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஆமாம், ஓகே. அந்த அந்த ஸ்டேஜோட, அதாவது இந்த ஃபிலிமோட ப்ரெசன்ஸுக்கு ஏதாவது ஸ்டைலிஷாக ஏதாவது பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் ஆகும். ஸோ அதனால் அது கேட்பாங்க. இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பென்னு சுற்றணும், அதை ஸ்டைலிஷாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ ரெஃபரன்ஸ் எடுத்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அந்த மாதிரி இருக்கு. இதை ரெஃபரன்ஸ் சொல்ல முடியுமா யாருக்காவது? ஆக்சுவலி விஜய் சேதுபதி சாருக்கே வந்துட்டு அவர் ஏதோ நியூ மூவிஸ்க்காக கேட்டிருந்தாரு, நான் அந்த மாதிரி கொடுத்துருந்தேன், அந்த வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்துருந்தேன், இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாங்க அப்படின்னு. ஓகே. அப்புறம் வந்து இப்போ மார்க்னு ஒரு படம் வந்துச்சு, மார்க்னு ஒரு அந்த கன்னட கிச்சா, அந்த இதில் வந்து ஒரு போலீஸாக ஒரு லேடி ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க, ஒரு ஹீரோயின் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், நம்ம தமிழ். அவங்க அதித்தியா ஏதோ பேர். அவங்க வந்துட்டு அந்த போலீஸ் மேனரிசம் எப்படி இருக்கணும், கன்னு பிடிக்கிறது, ரோல் போட்டு எப்படி பண்ணுறது, ஸ்டன்ஸுக்கு கிக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 2 days வந்து ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணிட்டு போனாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு ட்ராவல். இப்போ சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மூவி பண்ணார் இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நானும் அவரும் வந்து அந்த ஸ்டன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது பயங்கரமாக இருந்துச்சு, அந்த ஸ்டன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து அவருக்கு மேபி அந்த ஃபீனிக்ஸில் வந்து அவருக்கு ஒரு இதுவாக இருந்திருக்கும். இல்லை அது ஸ்க்ரீனில் ஆப்வியஸாக பெருசாகவே தெரிஞ்சுது. ஆமாம், அது மாதிரி இல்லை உண்மையிலேயே அவர் வந்து செம்ம டெடிகேட்டடான ஆர்டிஸ்ட் சூர்யா, விஜய் சேதுபதி. ஓகே. இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன், பிளாஸ்ட் நீங்கள் ஒன்று பண்ணீங்க, என்ன டீம் ஒர்க் பண்ணீங்க? இல்லை ஆக்சுவலி இந்த டைம் தான், மே மந்த் லாஸ்ட் இயர். ஓகே. சுபாஷ் டேரக்டர் சுபாஷ், அவர் வந்துட்டு என்னோட யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்காரு. ஸோ அதில் வந்து நான் வந்து கோகுல்நாத் ஸ்டண்ட் கோரியோகிராஃபின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 25-30 வீடியோஸ் இருக்கும். அதில் நான் வந்து மாடமேல டைமில் பண்ணது அதுதான், ஸ்டண்ட்டாக எனக்கு ஃப்ரீ டைமில் அதை பண்ணுவேன். ஓகே. அந்த வீடியோஸை பார்த்துட்டு அவர் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி என்னுடைய படத்தில் எனக்கு இந்த மாதிரி ஸ்டண்ட்ஸ் வேணும், ஸோ எனக்கு வந்து ஒரு ப்ரீவியஸாக இது பண்ணலாம்
இதை வச்சு நம்ம வந்து நான் ஸ்டண்ட் மாஸ்டர் கிட்ட பேசுவேன். இப்போ வந்து ஒரு ஸ்டோரி போர்ட் ரெடி பண்ணுவாங்களா ஒரு ஓகே படத்துக்கு, அந்த டெவலப் பண்றது. ஆமா ஓகே ஸ்டண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து சும்மா வாயில சொல்லாம அவங்க கிட்ட இந்த எனக்கு இந்த மாதிரி வேணும். ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி ஆமா எடுத்துக்காட்டு. அதேதான். ஓகே ஸ்டோரி போர்ட் மாதிரி அது விஷுவலாக ப்ரீ விஷுவலைசேஷன் அது பண்ணி நான் கொடுப்பேன். அந்த படத்தில் வந்து ஒரு 3 ஸ்டண்ட்டு நான் பண்ணி கொடுத்தாங்க. எது ஓப்பனிங்கில் வந்து குழந்தைங்க ஸ்டண்ட்டு போடுறது, அந்த இன்ட்ரோ சீன்ஸ், இல்லை ஓப்பனிங் அந்த சின்ன பசங்களுடைய இது, அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன் சீனு, 2வது வந்து மெடிக்கல் ஷாப் சீனு அது பண்ணோம். 3வது வந்து இந்த ப்ரீ கிளைமேக்ஸ், அதாவது அந்த வில்லன் வந்து 5 பேர் கூட சண்டை போடுவார்ல, 4 பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் அந்த அர்ஜுன் இவர் வந்து சண்டை போடுவார்ல. ஓகே ஸோ அந்த ஸ்டண்ட்டு பண்ணோம். அது எல்லாமே இங்கே தான் பண்ணோம். ஓகே அதை டிசைன் பண்ணி கொடுத்து. ஆமாம் ஸ்டண்ட் டிசைனிங் எப்படி இருக்கணும். அவர் வந்து இவர் சொல்லிடுவார் டேரக்டர் வந்து, சார் எனக்கு இந்த மாதிரி வேணும் நான் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பேன். எனக்கு எதாவது என்னோட வீடியோஸே காமிச்சு எனக்கு இந்த மாதிரி ஸ்டைலில் வேணும், ராவாக இருக்கணும், பறக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஆக்சுவலாக அந்த ஹேண்ட் காம்பட் மாதிரி இருக்கணும், கிக்ஸு அந்த மாதிரி ஒரு கராத்தே ஸ்டைலில் இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை இப்போ அது கனெக்ட் பண்ண முடியுது. ஏன்னா நீங்கள் இந்த ஸ்டண்ட்டு பண்ணுறது ஒன்று அது பயங்கரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அது யூஸ் பண்ணுற எஃபெக்ட்ஸ், அந்த கேமரா ஆங்கிள்ஸ், எடிட்ஸு, அது எப்படி? இல்லை நான் படித்தது விஸ்காம் தானே, விஷுவல் கம்யூனிகேஷன் தான் படித்தேன். அந்த டைமில் அந்த ஃபிலிம் மேக்கிங் அந்த நாலேஜ் இருக்குது எனக்கு. கிராஃபிக்ஸும் பண்ணுவேன். நான் வந்து ஒரு 4 இயர்ஸ் வந்து கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இதில் 2D அனிமேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு இதில் மல்டி அதில். ஸோ அங்கேருந்து வந்தது தான் கலக்கப்போதியார்லேருந்து மாணவன் அப்படி வந்தது விஷயங்கள். ஓகே இப்போ இந்த இதில் மென்ஷன் பண்ணீங்களே, இப்போ அந்த டைமில் இந்த ரியாலிட்டி ஷோஸ் இருக்கும், ஷோஸில் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு, அந்த காமெடி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அந்த வெளியே ஈவெண்ட்ஸில் போய் பர்ஃபார்ம் பண்ணுறது. ஆமாம் ஆமாம். அதில் வந்து இப்போ திடீர்னு இந்த சேனலில் வந்து ஒருத்தர் வருவாங்க, ஆப்போசிட் சேனல் ஒருத்தர் வருவாங்க. ஆமாம் அது சேனல் வைஸ் இல்லாமல் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒன்று இருக்கும். அதில் நீங்களே ஒன்று ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த கிளிப்பிங் நான் பார்த்துருக்கேன். சிவகார்த்திகேயன் அவர்கள் மென்ஷன் பண்ணது. இப்போ ஒரு டைமில் வந்து நான், கோகுல்நாத், திவாகர் எல்லாருமே போவோம் அப்படின்னு. அந்த டைம் ஆஃப் மெமரிஸ் எப்படி ப்ரோ இருக்கும்? அந்த ஈவெண்ட் போய் இந்த சிவகார்த்திகேயன் அந்த ஒரு கேங்ல ஒன்று இருக்கும்ல, அந்த பழைய ஓஜி கேங்ஸ் இருக்கும், அந்த மெமரிஸ் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்க. அது உண்மையிலேயே வந்து அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா நாங்கள் அதை பார்த்துருக்க முடியாது, ஏன்னா அது ஈவெண்ட்டில் நடக்கிறது விஷுவலாகவும் இருக்காது. ஆமாம் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நானே சிவகார்த்திகேயன், அதாவது கலக்கப்போதியாரில் வந்து சீசன் 3ல் வந்து சிவகார்த்திகேயன் வந்து வின்னரு, நான் வந்து ரன்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ரன்னர் இருப்பாங்க. ஸோ எங்கள் 2 பேரை தான் மெயினாக விஜய் டிவிலேருந்து கூப்பிட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா சிவகார்த்திகேயன் வந்து அந்த மிமிக்ரி இதெல்லாம் பண்ணுவார். என்னுடைய இது வந்து நான் பேசாமல் பண்ணுறது, ஸோ அவர் பேசி பண்ணுறது, நான் பேசாமல் பண்ணுறது. ஸோ டோட்டல் 2 வேறு கான்ட்ராஸ்ட். ஆமாம் இருக்கும் கூட வந்து. இப்போது அந்த டைமில் வந்து நான் ஒரு பர்ஃபார்மராக இருந்தேன். ஆனால் அதுக்கு மேலே செலிபிரிட்டின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா வருவார், லொல்லு சபா ஜீவா. ஸோ எங்களுக்கு மேலே இருப்பார் அவர். ஓகே. ஸோ அவர் வந்து லொல்லு சபாவில் ஃபேமஸ். அவர் வந்து ஒரு செலிபிரிட்டியாகவும் எங்கள் 2 பேரும் ஒரு பர்ஃபார்மராகவும் அந்த மாதிரி கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஷோஸ் போயிருக்கோம். சிங்கப்பூர், மலேசியா, பேங்காக் அந்த மாதிரிலாம் போயிட்டு, அதெல்லாம் வந்து டோட்டலாகவே வேற வந்து ஒரே ரூமில் படுத்து தூங்கிட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கும். செம்ம வைப்பாக இருக்கும். பேங்காக்ல நிறைய சுற்றி பார்த்தோம் அந்த மாதிரி விஷயங்கள். அதெல்லாம் இல்லை இப்போ எஸ்கே நிறைய பேர் மென்ஷன் பண்ணி சொல்கிறது அந்த ஒரு பாயிண்ட் தான். நீ என்னதான் வளர்ந்தாலுமே அந்த பழக நாட்களோட நேமை மென்ஷன் பண்ணி சொல்றது அப்படிங்கிறது எனக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னே ஓ சூப்பர்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு அது இப்பயே கான்டாக்ட்ல இருக்கேன், நான் மெசேஜ் பண்ணுவோம், அந்த பர்த்டே விஷஸ் சொல்றது, அப்புறம் குழந்தைக்கு விஷ் பண்ணது எல்லாம் வந்து ரிப்ளை பண்ணுவார். அது இருக்கு. ஓகே, ரொம்ப இது கிடையாது, நம்ம டச்ல ஓகே. அது அதுக்கு ஒரு கான்ஸ்டன்டா இருக்கு. ஓகே. இப்போ எனக்கு நீங்க படங்கள் நிறைய பண்ணிருக்கீங்க. ஆனா ஐ திங்க் அம்புலி கோகுல்நாத் அப்படிங்கிறதே ஒரு இதாயிடுச்சு. பட் எனக்கு சாரி, நீ அம்புலி ஃபேவரட் தான், அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த ஆணு ஒரு படம் இருக்கு, அது வந்து ஐ திங்க் இது எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த படம் டைம்ல நல்லா போச்சு. அதுதான் அண்டர் ரேட்டட்னு சொல்லுவேன். தெரிஞ்சு பயங்கரமான அண்டர் ரேட்டட் படம். ஒரு ஹாரருக்கு ஒரு கிளாஸே இருக்கும் அந்த படத்துல. அந்த ஜின்னோட ஃபார்மேட் யூஸ் பண்ணது அதெல்லாம் அது ஒரு ஆந்தாலஜி ஸ்டோரியா பண்ணிருந்தாங்க, சூப்பரா பண்ணியிருந்தாங்க ஹரி அண்ட் ஹரிஷ் டைரக்டர்ஸ். எனக்கு ஆபத்தி தனியாக பேசணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ். ஆபத்தி ஏன்னா பாபி சிம்மா அந்த டைம்ல ஒரு வந்துட்டு இருந்தேன், ஒரு அப்கமிங்ல வந்துட்டு இருந்தது. ஆல்ரெடி நீங்க நோன் பேசு பாலசரவணன் அப்படிங்கிற ஒரு எனக்கு இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. இந்த பாலைவனத்துல அந்த கண்ணு தான் ப்ரோ எனக்கு அப்படியே ஓடிட்டு இருக்கு. இல்லை அது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. அம்புலி படம் பண்ணப்போ வந்துட்டு
அதான் என்ன வந்து பார்க்கறதே வேற மாதிரி தான் பார்க்குறாங்க. அதாவது பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக தான் என்ன பார்க்குறாங்க. ஓகே ஓகே என்கிட்ட இந்த வேலையை வாங்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு வரைக்குமே அதுதான் போயிட்டு இருக்கு. சரி. அந்த டைம்ல மானமேல பண்ணும்போதெல்லாம் வந்து இந்த அனிமல் ஆக்ட்லாம் பண்ணுவேன் இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்துட்டு அந்த டேரக்டர்ஸ் வேணும் ரொம்ப நாளாவே ஃபாலோ பண்ணி எப்படியாவது பண்ணுங்க, இல்லைங்க வேண்டாங்க முகம் தெரியாது, இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரி போர்ட்லாம் எடுத்து வந்து காமிச்சாங்க வரைஞ்சி எல்லாமே. சரி ஓகே ஒத்துக்கிட்டேன். அம்மா அப்போ வந்து அம்மா இருந்தாங்க என் கூட. அம்மா வந்து படம் பார்த்துட்டு அவங்க ஃபீல் பண்ணாங்க, இது என்னடா இது, ஏன் உன்னை முகம் இது பண்ணல, அந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி நடிச்சேன் அப்படின்னு சொல்லி டேரக்டர்கிட்டே ஃபோன் பண்ணி போய் ஏன் என் பிள்ளை எப்படி யூஸ் பண்ணீங்க அப்படியா. அது இப்போ டேரக்டர் சொன்னேன், இல்லைங்க அடுத்த படத்தில் நான் கரெக்டாக பண்ணுறேங்க. அந்த படம் எனக்கு கிடைச்சிது. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு போயிருப்போம், ஜப்பானு, துபாய், அங்கெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு என்னுடைய பர்சனல் கான்டாக்ட்ஸ் மூலியமாக தான் அங்கே போனது. அங்கே வந்து தமிழ்ச்சங்கம்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அங்கே நான் ஃபாரின் ஷோஸ் ரெகுலராக போவேன். அந்த மானமேல டைம் கலக்கப்போதிய டைம்லாம் வந்து ரெகுலராக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஃபாரின் ஷோஸ் அப்படியே போயிட்டே இருப்பேன். ஸோ அங்கே இருக்க தமிழ்ச்சங்கம் ஆளுங்கெல்லாம் நல்லா தெரியும், நல்லா க்ளோஸ். ஸோ அவங்க மூலிமா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அங்கே தங்கி அங்கேருந்து என்னென்ன இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது. அந்த மாதிரி தான் ஜப்பானும் கிடச்சிது. அங்கே இருக்க தமிழ்ச்சங்கம், டோக்கியோ தமிழ்ச்சங்கம் ஹரின்னு ஒருத்தர் இருப்பார் பிரசிடென்ட், அவர் மூலயமாவும். துபாயில் வந்து ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் மூலயமா தான் எனக்கு அந்த ஷூட்லாம் பண்ணது. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மெமரிஸு. அது இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. மறுபடியும் அந்த சான்ஸ் வருமா அப்படின்னு தான் ஏங்கிட்டு இருக்கோம் அந்த படம். இல்லை ஐ திங்க் அது ஏன் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, நான் தேட்டரில் பார்த்தேன். ஏன்னா நான் சின்ன பையன் அப்படிங்கிறது என் படம் வந்தது எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போகல, அது ஒன்று இருக்கு. நான் டிவியில் தான் பார்த்தேன். படம் ரொம்ப நாள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு லோக்கல் சேனலில் இங்கே உங்கள் 2013 அந்த டைம் போட்டாங்க. நெட்டில் பயந்தேன். அது பயங்கரமா இருக்கும் அந்த படம். அது வந்து அந்த கார்ல அந்த கிளைமேக்ஸ், அந்த மறுபடியும் அந்த யமஹா வந்துட்டு அது ரியலா மறுபடியும் இவருக்கு எஃபெக்ட் ஆகுது. எனக்குலாம் அது அள்ளு விட்டுச்சு. எனக்கு செம்மையா இருக்கும். ரிலீஸ் ஆன டைம்ல எப்படி ப்ரோ இருந்துச்சு? இல்ல அந்த படம் நல்ல நேம் கிடைச்சதுங்க. ஹிட் ஆச்சு, எனக்கு தெரியல. ஹிட் படம் ஹிட். உங்களுக்கு கலெக்ஷனுக்கு அதாவது அவங்க போட்ட இதை விட அது டபுளா தான் கிடைச்சிருக்கும். ஏன்னா அந்த லோ பட்ஜெட் மூவி தான் அது. அந்த மாதிரி அந்த ஜப்பான்ல இருந்து சப்போர்ட் பண்ணாங்க, அந்த துபாயில இருந்துலாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த படம் நல்லா போச்சு. அந்த கடல் போர்ஷன்ஸ், கடல் போர்ஷன், ஆமா அதெல்லாம் ரொம்ப மோசம். எனக்கு நீச்சல் தெரியாது, அது ரொம்ப கஷ்டம். பாலைவனம் கூட எடுத்துருவாங்க. அது ஆக்சுவலா வந்து பக்கத்துல கூட எடுக்கலாம், ஆனா அவங்க நடுக்கடல்ல கொண்டு போய் தான் எடுத்தாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா நடுக்கடல்ல எடுத்துட்டு போய் வந்து நீங்க விழணும்னு சொல்லிட்டு போட்ல இருந்து விழ வச்சாங்க. மேல இருந்து ஒரு ரியலா விழுந்தது எல்லாமே. அதான் அது நல்லா பண்ணாங்க டைரக்ஷன். சூப்பர். அந்த ரெண்டு பேருமே ஹரி அண்ட் ஹரிஷ். அது ரெண்டு படமே நல்ல குவாலிட்டியான. ஆமா அம்புலி ரெண்டுமே. இப்போ என்ன பண்றாங்க என்னது ஹரி? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ படங்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. தெலுங்கு சைட்ல பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஏதோ சமந்தா ஒரு படம் ஒன்று பண்ணாங்க. அந்த அவங்க தான் பண்ணது. ஐயோ ப்ரோ, இந்த படம் ப்ரோ அவங்க கூட ஸ்பையா இருப்பாங்க. ஸ்பையா என்னன்னு தெரியல. அந்த வரலட்சுமி கூட இருப்பாங்க. ஆமா, அது வந்து ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாளா அவர்கிட்ட கன்வே பண்ணுமே அப்படிங்கிறதுனால அம்புலியோட ஃபேவரட் கன்வே பண்ணுமேன்னு இருந்தது. அதை கன்வே பண்ணேன். இந்த மாதிரி ஸ்டில் டச் வித் கலா மாஸ்டர் கூட கான்டாக்ட்ல தாங்க இருக்கேன். நாங்கள் பேசுவோம். அப்புறம் அந்த சரஸ்வதி பூஜைலாம் நடத்துவாங்க இல்லையா, அந்த டைம்லலாம் போயிட்டு அது வருஷம் அது ஒன்று இருக்கு. நீங்க சாண்டி மாஸ்டர் மறக்காம போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போயிட்டு வந்துருவோம். இப்போ ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதில் வந்து ஒய்ஃப் அவங்களோட சப்போர்ட் ப்ளஸ் வந்து உங்களோட மேரேஜ் வீடியோ பயங்கரமா இருந்துச்சு. அது அவ்வளோ செலிபிரிட்டிஸ் அது எல்லாம். ஸோ அவங்க எவ்வளோ சப்போர்ட் ப்ரோ? ஒய்ஃப் தானே? இல்லை ஒய்ஃபு தான் எனக்கு பெரிய சப்போர்ட்டு. அவங்க இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு. ஏன்னா ரொம்ப டவுன் ஆகும். ஆமாம் அவங்க இப்போது ஒரு சில பேர்லாம் தெரியல, ஒரு சில பேர் வந்து ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்கிறாரு அந்த மாதிரிலாம் பார்த்து தான் இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. நம்ம குடும்பம் ரன் பண்ணுற லெவலுக்கு உனக்கு அந்த இது இருக்கா, அதெல்லாம் அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஒரு வருத்தம் இருக்குது. என்ன வருத்தம்னா, எல்லாருமே டேலண்ட் சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எல்லாருமே டேலண்ட் சொல்கிறாங்க. அவங்க போய் கேளுன்னு சொல்லுவாங்க. அங்கே போய் கேளு, பிக் பாஸில் போய் கேளு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் கேட்டுட்டேன், அவங்க கொடுத்தாதானே நான் போய் கெஞ்சிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி சொல்லுவேன். அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃபீலிங் இருக்குது இந்த விஷயத்தில். இந்த ஃபீலிங் இருந்தாலே அது சப்போர்ட் தானே அர்த்தம் அவங்களுக்கு. அவங்களும் வந்து நான் பெரிய ஆள் ஆகணும், நீ ஓகேவா இருக்க, பட் அடுத்தல இப்போ உங்க கூட இருந்தவங்கலாம் வந்து எங்கெங்கேயோ போயிட்டானுங்க, அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் ஒரு இது உள்ளுக்குள்ளே இருக்கும். ஓகே, அது இருக்குது அவங்களுக்கு. ஓகே, பிக் பாஸ் ட்ரை பண்ணியிருந்தீங்களா? பிக் பாஸ் வந்து சீசன் 8 அப்போது நான் போய் கேட்டேன், விஜய் டிவியில் போய் கேட்டேன். கேட்கும் போது கோகுல் இது உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களே. அது எதை வச்சு சொல்கிறாங்கன்னு தெரியல. சும்மா போய் பேசினேன் அவங்க கிட்ட. அவங்க மெயின் இன்சார்ஜ் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போய் பேசினேன். நான் பேசும்போது உங்களுக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி இதே மாதிரி தான் கலக்கப்போதியார் சீசன் 2லையும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கலக்கப்போதியார் இல்லை, நீ எங்கே பேசவே மாட்டேன்ற, உன்னை எப்படி நான் சேர்த்துக்குதுன்னு சொல்லிட்டு கலக்கப்போதியார் 2ல என்னை சேர்த்துக்கவே இல்லை. சரி, சேர்த்துக்கவே இல்லை. சீசன் 3ல மறுபடியும் வந்து டீம் வந்து உள்ள வந்துட்டு வின் பண்ணது.
அப்போ கூட அந்த கலக்கப்போதியாரில் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஃபஸ்ட்டு ஆளை எலிமினேட் பண்ணது என்ன தான். டிவியில் டெலிகாஸ்ட் ஆன உடனே ப்ரொடியூசர் கூப்பிட்டு நீங்கள் மறுபடியும் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ண வச்சாங்க. ஓ, ஆனால் அது டெலிகாஸ்ட் ஆச்சு. டெலிகாஸ்ட் ஆன உடனே எனக்கு கால் வந்துச்சு. 1 ஹவரில் எனக்கு அங்கேருந்து விஜய் டிவிலேருந்து கால் பண்ணி உங்களை இது இல்லை நீங்கள் மறுபடியும் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ண வச்சாங்க. பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் ரன்னர் அப் வாங்கினது. ஓகே, இப்போ விஸ்காம்னு சொல்கிறீங்க, பட் ஒரு ஐடியாலஜி இருக்குது, ஸ்கிரிப்ட் நாலேஜ் எல்லாம் இருக்குது. முக்கால்வாசி அந்த எடிட் பேட்டர்ன் தெரிஞ்சதுனாலே ஆல்மோஸ்ட் ஒரு டைரக்ஷன் ஒரு பாயிண்ட்ல ஒன்று இருக்கும். அது எப்பயாவது ஸ்கிரிப்ட் எதாவது எழுதிருக்கீங்க, அதாவது ஐடியாஸ் இதாக இருக்கா? இல்லை நான் நாளைய இயக்குனர் கூட பண்ணியிருக்கேனே. அதுதான் கேட்குறேன். நாளைய இயக்குனரில் நான் ஒரு ஃபைனலிஸ்ட். ஆமாம், அதில் பண்ணுவேங்க. நான் என்ன சொல்றது, இப்போது நான் கால் வைக்க பயமா? இல்லை, கால் வைக்க பயம் இல்லை. கால் வச்சேன்னா நான் ஃபுல்லாக அதுக்குள்ளேயே போகணும். அதுக்குள்ளே போனேன்னா இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் அடி வாங்கும் பயங்கரமாக எனக்கு. நான் ஒரு ஆள் தான் என்னோட பேக்கப். நான் தான் என்னோட பேக்கப்பு நான் தான் ரெடி பண்ணணும். என்னை சுற்றி இருக்கவங்களும் நான் தான் ரெடி பண்ணணும், ஃபேமிலி எல்லாம். புரியுது. ஸோ அங்கே போனோன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டைரக்ஷனுக்குள்ளே போனாலே எவ்வளோ இதுவாகணும். எனக்கு அந்த மாதிரி பயங்கர அடி வாங்கினேன். நான் எப்போ தெரியுமா, 2016. ஓகே, 2016 வந்து பார்த்தீங்கன்னா 2015 கல்யாணம் ஆச்சு. 2016 வந்துட்டு 2015ஓட மாடம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அந்த டிவி ரியாலிட்டி ஷோலோ அந்த டைம்ல தான் வந்து இன்னொரு படம் வந்து சரியா போல எனக்கு. ஜம்புலிங்கம்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கு அடுத்த 3D படம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நிறைய டேரக்டர்ஸை போய் பார்க்கறது அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது பிரம்மான்னு ஒரு டேரக்டரை போய் பார்த்தேன். குற்றம் கடிதம்னு சொல்லிட்டு நேஷனல் அவார்டு வின்னர். சுழல்லாம் இப்போ வந்து இல்ல மகளிர் மட்டும்னு ஒரு மகளிர் மட்டும்னு அந்த ஜோதிகா அவங்களாம் ஊர்வசி அவங்களாம் வச்சு பண்ணாங்க. அந்த படத்துல போய் நான் நடிக்கிறதுக்காக கேட்டிருந்தேன் ஒரு மெயின் ரோல் ஏதாவது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ நடிக்க வேணாம், நீ என்ன டைரக்ஷன் பண்றல, அசோசியேட் டைரக்டரா வந்து ஜாயின் பண்ணி சொல்லிட்டு அந்த படத்துல எனக்கு 1.5 வருஷம் போயிடுச்சு. ஓகே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மாடி. எனக்கு அதெல்லாம் அந்த டைம்ல எக்கானமிக்கெல்லாம் பயங்கரம். எனக்கு ரொம்ப சுத்தம். அசிஸ்டன்ட் டைரக்டரோட மோசமான சம்பளம் ஒண்ணுமே வேலை பயங்கரமா இருக்கும். அதில் 1.5 வருஷம் அந்த இதில் போயிடுச்சு. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலுமே வந்துட்டு நம்ம அதுக்கு முன்னாடி வாங்கின இன்கம்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஒன்றுமே அதில் வந்து நான் வாங்கின இன்கம்லேருந்து 5 to 6% இன்கம் தான் இதில் வந்துருச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. மாதத்துக்குலாம் ஓட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த டைமில் தான் இந்த அகாடமி சரி ஓகே இது ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஒன்று ஃபுல்லாக விட்டுட்டு போயிடணும், இல்லைன்னா கஷ்டம். ஃபேமிலி வர ஆயிடுச்சு அந்த டைமில், கல்யாணம் வர ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த அகாடமி ஓப்பன் பண்ணது. அகாடமி ஓப்பன் பண்ணால் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இப்போ போயிட்டு இருக்கு. ஓகே, பேரலாக எனக்கு படம் வந்துச்சுன்னா அது போனஸ் மாதிரி எனக்கு. ஆனால் நினச்சிருக்கீங்களா விட்டு போயிடலாமா அப்படின்னு? விட்டு மொத்தமாக போயிடல. ஏன்னா நீங்க சொல்றீங்க இப்போ சாரி சொல்லுங்க. என்னன்னா இந்த எக்கனாமிக்கல் அதுதான் பேசிக், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒண்ணுதான். இப்போ அது கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்து கிட்டு அப்படின்னு வரும்போது அதுதான் பேசிக் ஸ்ட்ராங். இப்போ நீங்கள் சொல்றது பார்த்தா பிடிச்சி பண்ற வேலை ஒன்று இருக்கு. ஆனால் அதில் பிடிச்சி பண்றப்போ அந்த ஒரு கமிட்மெண்ட்னால அந்த அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போயிருக்கு. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும்? ஸ்ட்ரெஸ் தாங்க, அது பயங்கரமான ஸ்ட்ரெஸ் தாங்க. அது நான் அதான் எப்படி சமாளிச்சு அந்த கேப்ல வந்துட்டு நம்மளுக்கு கீழே இருக்கவங்கலாம் மேலே போயிடுவாங்க. ஸோ அங்கதான் கம்பாரிசம் அதிகமாயிடுது. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு டிராபேக் ஆயிடுச்சு. நான் அந்த 2016 வந்து எதுக்கு நான் தேவையில்லாம போயிட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணிடுச்சு அந்த அசோசியேட் டைரக்டரா போனது. அதுக்கப்புறம் தான் இதுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றது ஒரு ரிலாக்ஸேஷனான மைண்ட் லெவலாகவும். ஆமா, ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் சொல்லித்தரேன். என்னை சுற்றி வந்து ஒரு 100 பசங்களுக்கு மேலே இருக்காங்க இந்த அகாடமியில். ஸோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அவங்களாம் வந்து கின்னஸ் ரெக்கார்டு வாங்க வைக்கிறேன், நிறைய ரெக்கார்ட்ஸு. ஸோ அது மாதிரி ஷோஸ் வெளியில் பண்ணுறாங்க, அந்த பசங்களை ரெடி பண்ணுறேன், யூனிக்கான ஆக்டாக பண்ண வைக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன். இருந்தாலும் அதுக்கு மேலேயும் என்னால் பண்ண முடியுமே, நடிக்க முடியும், டைரக்ஷன் பண்ண முடியும். அந்த வாய்ப்பு ஃபஸ்ட்டு வந்து நடிக்கிறதுக்கு தான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு அந்த வாய்ப்பு தான் வரணும், அதுதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டான இதுவாக இப்போ வரும். அதான் அந்த விஷயத்துக்காக தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இந்த இடம் ஒரு ஓகே ஓரளவுக்கு எனக்கு கூல் பண்ணுச்சு, காம் பண்ணுச்சுன்னு சொன்னீங்களே, இங்க வந்தா என்ன இருக்கும்? இப்போ இந்த மாதிரி எம்டிஆர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ட்ரு ஆகுறீங்க, என்ன மைண்ட் லெவலில் இருக்கும்? இங்கே லாட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி டெவலப் ஆகுங்க. நான் வந்து புது புது விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ ஒரு குழந்தைய நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் எதில் அவனுக்கு செட் ஆகும், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எது செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். அவன் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கா, ஸ்ட்ரென்த்தனாக இருக்கானா, அவனை ஜிம்னாஸ்டிக்ஸில் போடலாம் அப்படின்னு. ஒருத்தன மைண்ட் பவர் நல்லா இருக்கா, ஹேண்டு அந்த இந்த கோஆர்டினேஷன் நல்லா இருக்குன்னா அவனுக்கு ஜக்லிங் கொடுப்பேன், அந்த மாதிரி விஷயங்கள் கொடுப்பேன். அதே மாதிரி நான் ஏதாவது புது விஷயம் ட்ரை பண்ணணும். இப்போ ஒரு யூனி சைக்கிள் இருக்குது, இந்த சைக்கிள் இருக்குது, ஒரு வீல் சைக்கிள். சரி, அது பசங்கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேராலையும் அந்த யூனி சைக்கிள் பண்ண முடியாது. ஒரு இதில் வந்து ஒரு 5 பேர் பண்ணுவானுங்க, அதுலேயே ஜக்லிங் பண்ணுவாங்க,
ஸோ அந்த மாதிரி அது பண்ணிக்கிட்டே. என்னால் பண்ண முடியாத விஷயங்களையும் வந்து பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து அவங்கள பண்ண வைக்கிறது. ஸோ அது அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு என்ன வேணா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஓகே நான் பண்ண மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு ஏஜ்க்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியாது, அது சின்ன பசங்கள்ல தான் பண்ண முடியும். ஸோ அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்ம பண்ணும்போது அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆமாம். ஓகே, ஆனாலும் இந்த ஃபிட்னஸ்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் தான் இருக்கு. ஆமாம் ஆமாம், அது மெயின்டைன் பண்றது. ஆமாம். பாடி எப்போ உடம்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாச்சு. ஸோ அது எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. ஆமா. பாடி அப்படி வச்சிருக்கு. இந்த விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு பாடி ஃபிட்டா இருக்குங்க. ஓகே, பாடி ஃபிட்டா இருக்கும், மைண்டும் ஃபிட்டாகவும் இருக்கும். இந்த ஜக்லிங்கும் சரி, இதுவே ஜக்லிங்னா சொல்லுவாங்க ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் தான். இதை ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் ரெண்டுத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறது ஜக்லிங். ஓகே ஓகே, ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதே மாதிரி ஹூலா ஊப்பிங் அது எல்லாமே வந்து ஃபிட்னஸ் பேஸ்டு தான், உடம்பு குறைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த அசோசியேட் டைரக்டராக இருந்தேன், சரி இந்த அகாடமி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சுங்க. அகாடமி ஆரம்பிச்சு பசங்களாம் செய்கிறது அது ஒன்று, ஆனால் பார்த்தா அவ்வளோ ரெக்கார்ட்ஸ், கின்னஸு, ஸ்டாலின் அவர்கள் கையில் வாங்கினது, அந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு சாதனைகளும் இருக்கு. இதெல்லாம் எதிர்பார்த்தீங்களா ஆரம்பிக்கிறப்போ? இல்லை, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுது. என்னாச்சு, இந்த கின்னஸ் ரெக்கார்ட் எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னா, நான் அகாடமி ஆரம்பித்து ஒரு 2 இயர்ஸில் கொரோனா வந்துருச்சு. ஓகே, 2018 ஆரம்பித்தேன். 2018 வந்து 2 அகாடமி வச்சுருந்தேன். இங்கேயும் அண்ணா நகரில் கலா மாஸ்டரோட கம்பைன் பண்ணி ஒன்று வச்சுருந்தேன். கலா மாஸ்டர் அந்த டைமில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2020 பிப்ரவரியில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, நான் 2020 மார்ச்சில் வந்து அரும்பாக்கத்தில் ஆரம்பிக்கிறேன். மார்ச் மாதம் ஆரம்பித்து 15 நாளில் கொரோனா எல்லாமே க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரி, அந்த இடத்துல பெரிய அடி, ஐயோ என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இந்த டைமில் வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன பொண்ணு வந்து சொன்னான், மாஸ்டர் நான் வந்து டிவியில் பார்த்தேன், நம்ம பண்ணுற விஷயங்களெல்லாம் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் நிறைய பண்ணுறாங்க, ஹூலா ஹூப்பில் ஜக்லிங்லலாம், நம்ம அதில் வேணால் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து சொன்னா, ஜெசிகா. அந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு. அதாவது அகாடமியில் இருக்கிற ஒரு பொண்ணு, ஒரு 10 வயசு பொண்ணு வந்து என்கிட்ட சொல்கிறான், ஓகே நம்ம இது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. ஓகே, நல்ல ஐடியாவே இருக்கு. அப்புறம் கலா மாஸ்டர் கூடலாம் நம்ம கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், அந்த தாட் இருந்துச்சு. ஓகே, நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த டைமில் ட்ரை பண்ணது தான் கின்னஸ் ரெக்கார்ட். அங்கேருந்து ஆரம்பிச்சது தான். இப்போ வந்து 44 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ். அதுதான் இடம் இல்லை நினைக்கிறேன். ஆமா, 50 ரெக்கார்ட்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிங்க ஒரு டைம் ஒதுக்குனதுக்கு. ஐ திங்க் ஒரு பர்சனல் ஹிட்டாக இருந்தால் அந்த கொஸ்டின் கேட்டேன், கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். கண்டிப்பாக வராம போகுது. ஏன்னா இத்தனை பேர் சொல்கிறோம் அப்படிங்கிறனால இத்தனை பேரோட ஆசை நீங்கள் யாருன்னே தெரியாதவங்கலாம் சொல்லுவாங்க. ஓகே ஓகே, ஸோ அந்த ஆசையெல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக நடக்கும். அது எங்கள் சைட்லேருந்து நாங்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். பண்ணிட்டு இருக்க ஒர்க்கு சிறப்பான ஒர்க்கு, அது இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டினியூ ஆகணும். கண்டிப்பாக இதுவும் பண்ணுவேன். ஃபிலிமில் கூடிய சீக்கிரத்தில் வரேன், நான் திரும்ப வரேன். வெயிட் பண்ணுறோம், அங்கே சந்திப்போம் கண்டிப்பாக. எஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.